வணக்கம், நான் சுமதி முரளிதரன். இங்கே பிஎஸ்யூ ஹாஸ்பிட்டலில் ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன்ங்கிற பிரிவில் ஃபிசியோதெரப்பி டிவிஷனில் நான் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே முதுகு வலிக்கான காரணங்கள், எப்படி முதுகு வலி வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு முதுகு வலிக்கான பயிற்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க. இப்போ நம்ம பயிற்சிகளோடு சேர்த்து நம்ம முதுகு வேற எந்த விதமாக நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு தான் நான் இப்போ பேச போகிறேன். அது என்னென்னலாம் நம்ம செய்யணும், எப்படி பண்ணணும்ங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, காமனாக யார்கிட்ட நம்ம கேட்டாலும் ஃபர்ஸ்ட் சொல்றது எனக்கு பேக் பெயின் இருக்கு. அதுலேயே எஸ்பெஷலி டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காமனாக ஃபீமேல்ஸ் ரொம்ப காமனாக சொல்கிறாங்க, எனக்கு முதுகு வலி, அது டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, ப்ரெக்னென்சியில் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டுமா, சரி ஃபீமேலுக்கு தான். இப்போ மேல் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் ஒர்க்கர்ஸ், அதாவது மெயினாக அந்த பேங்க் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே முதுகு வலி பெரிய ஒரு தொந்தரவாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ நடைமுறை வாழ்க்கையில். ஸோ அது சரி பண்ணுறதுக்கு நம்ம பயிற்சிகளும் அதோட சேர்த்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டாலும் நம்ம முதுகை எப்படி நம்ம கவனமாக பாதுகாத்துக்கணும், நம்ம அதை எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஒர்க் பிளேஸில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட உட்கார்ந்துட்டு இருக்கிற பொசிஷனோ, நின்றுட்டு இருக்க பொசிஷனோ, நடக்கிற நடை, வாக்கிங், அந்த மாதிரி எல்லாமே ஒரு ப்ராப்பர் வேலை இருந்தால் மட்டும்தான் நம்மளோட முதுகை நம்ம சரியா பாதுகாக்க முடியும். பிகாஸ் அதுதான் நமக்கு ஒரு பேக் சப்போர்ட்டே நமக்கு நம்மளோட பேக் தான். ஸோ அந்த பேக்கை நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறதுக்கான முறைகள் என்னென்ன அப்படின்னா, இப்போ நம்ம உட்காந்துருக்கோம்னா கரெக்டான பொசிஷன்ல உட்காரணும், நம்ம கால்கள் கரெக்டான நிலையில இருக்கணும், அதே போல நம்ம கைகள் எல்லாமே சப்போர்ட்டிவா பிளேஸ் பண்ணி இருக்கணும். அந்த மாதிரி சில வழிமுறைகள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே இங்க நம்ம பிஎஸ்யூ ஹாஸ்பிட்டல்ல வெல் ட்ரெயின்டு பிசியோதெரபிஸ்ட் இருக்கோம். ஸோ நாங்க எல்லாருமே இந்த எர்கனாமிக்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நம்மளோட சூழ்நிலையும் அந்த சிச்சுவேஷனையும் எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோங்கிறது தான் எர்கனாமிக்ஸ். ஸோ அதுதான் நான் இப்போ சொல்ல வருது. ஸோ ஒரு இடத்துல உட்காரோம்னா நம்ம கரெக்டான பேக் சப்போர்ட்டுக்கு ஒரு பில்லோ அடாப்ட் பண்ணிக்கணும். நம்ம ஒர்க் பண்ற இடத்துல நம்ம கரெக்டான டேபிள், சேர், அந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல படுக்கிறப்ப ரொம்ப குஷன், இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்மலாக குஷன் பெட்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. அது எல்லாமே நம்ம முதுகு வலிக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அடாப்டிவ் பொசிஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும், நம்ம எந்த மாதிரி பொசிஷன்ல படுக்கணும், எது ரைட்டான பொசிஷன், எது ராங் பொசிஷன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பிஎஸ்ஜி மருத்துவமனையில பிசியோதெரப்பி டிவிஷன்ல நாங்க இந்த அட்வைசஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ யார் ஈவன் மேல் ஆர் ஃபீமேல் ஆர் பிரெக்னன்சி ஆர் போஸ்ட் நேட்டல், அதாவது டெலிவரிக்கு அப்புறமா, ஈவன் குழந்தைங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட பேக்னால முதுகு வலிகள் வரக்கு காரணமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கூட நாங்க சரியான வழிமுறையை சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க எல்லாரும் இங்க ரெடியா இருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்ல அதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இல்ல வேற ஏதாவது பத்தி தெரியணும் அப்படின்னா, நீங்க எப்ப வேணாலும் இங்க நாங்க வரப்போ நாங்க எங்ககிட்ட கன்சல்ட் பண்றப்போ உங்களுக்கு அதுக்கான முடிவுகளை நாங்க தர்றதுக்கு தயாரா இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், காமனா எல்லாருமே ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஜென்ரலா நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அந்த முதுகை நம்ம சரிப்படுத்திக்கிறோம். பட் அது வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால வருமுன் காக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா, அது சரியான வழியில கொண்டு போறது தான். ஸோ அதனால நம்ம முதுகை கரெக்டான முறையில் நம்ம பேணி காத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பேக் பெயின்ஸ் எதுவும் வராது. ஸோ லைஃப் லாங் நம்மளால எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் நம்மளோட நம்ம நார்மல் ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ டெலிவரிக்கு பின்னாடி எனக்கு முதுகு வலி இருக்கு, அது இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறாங்கன்னா, அதை நம்ம எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ராப்பரா வயிற்றுக்கான பயிற்சிகள் செய்யணும். அதே போல முதுகுக்குன்னு சில முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம முழங்கால்களுக்கு கீழே நம்ம நேராக படுத்துட்டு இருக்கும் போது நம்ம முழங்காலுக்கு கீழே ஒரு பில்லோ, சின்ன பில்லோ ஏதாவது சப்போர்ட் பண்ணி வைக்கிறோம். நம்ம முழங்கால் லைட்டா பெண்ட் ஆயிருக்கும். ஸோ அப்ப உங்களோட ஸ்பைனை அது ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஸ்பைன் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ அது மூலமா நம்ம முதுகு வலியை குறைக்கலாம். இன்னொன்னு மெயினா பாத்தீங்கன்னா, டெலிவரிக்கு அப்புறம் ஃபீடிங் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பேபியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேபிக்காக தன்னோட பொசிஷனை அடாப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம கரெக்டான பொசிஷன்ல இப்ப ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும், பேபியை நல்லா அந்த லேப்ல தலகாணி, அதாவது உங்க மடியில தலகாணி ஏதாவது பிளேஸ் பண்ணி பேபியை நல்லா சப்போர்ட் பண்ணி, பேபி நீங்க குனிஞ்சு ஃபீட் பண்ணாம பேபியை நல்லா எலிவேட் பண்ணி அப்ப நம்ம ஃபீட் பண்றப்போ நம்மளோட முதுகு வளையாது. ஸோ அப்ப அது மூலமாவும் நம்ம முதுகு வலியை தடுக்கலாம்.
இது மட்டும் இல்லாம நம்ம உட்கார்றப்போ, படுத்துட்டு இருக்கப்போ, ஈவன் நம்ம ஒர்க் பண்ற இடத்துல கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சேர், இப்போ சேர்னா எப்படி இருக்கணும்னா நம்ம முதுகு வந்து ஸ்ட்ரெயிட்டா 90 டிகிரிஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே போல நம்ம காலும் நம்ம தொடை எலும்பும் வந்து 90 டிகிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இன்னொன்று வந்து நம்மளோட பாதங்கள் ரெண்டுமே தரையில வந்து படுற மாதிரி லேண்ட் ஆகி இருந்தா மட்டும்தான் நம்மளோட வெயிட் ஃபுல்லா கீழே கிரவுண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ முதுகுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கவனிக்காம இருக்கிறதுனால தான் நமக்கு முதுகு வந்து ரொம்ப பர்டனா இருக்குது. அதே போல இப்போ கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றவங்கன்னா உட்கார்ந்த இடத்துலயே ரொம்ப நேரம் ஒரே மாதிரி பொசிஷன் அடாப்ட் பண்ணாம கொஞ்ச நேரம் ஒரு எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஆர் 1 hour ஒரு 10 to 20 minutes வந்து எந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது மூலமா எந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஈவன் நம்ம யாருமே காலையில எழுந்த உடனே பாத்தீங்கன்னா யாருமே எழுந்த உடனே அப்படியே நேரா ரெஸ்ட் ரூம் போவோம், போய் வாஷ் பண்ணுவோம், இல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், இல்ல பிரஷ் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஈவன் பூனை நாய் கூட பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தான் வந்து தன்னோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணும். பட் நம்ம யாருமே ஸ்ட்ரெச்சஸ் எதுவுமே பண்றது கிடையாது. ஸ்ட்ரெச்சிங்கிறது தசையை வந்து நீள்வாக்குல இருக்கக்கூடிய பயிற்சி தான். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்றதுனால நமக்கு வந்து முதுகு வலி மட்டும் கிடையாது, உடம்புல இருக்கிற எந்த ஒரு வலியையும் நம்ம வந்து சரியான முறை வலியே இல்லாம நம்மளோட லைஃபை வந்து கொண்டு போக முடியும். ஸோ அதனால வந்துட்டு ஸ்ட்ரெச்சஸும் நம்ம பண்ணிக்கணும். அதோட நம்ம முதுகுக்கு பேணி காக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு, அதையும் பண்ணணும். ஆக்சுவலா எர்கனோமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளிமெண்டரி ரிலேஷன்ஷிப் ஃபார் த பிசியோதெரப்பி. ஸோ அது வந்து நமக்கு ஒரு பிசியோதெரப்பியில ஒரு காம்ப்ளிமெண்டரி அட்வைஸ் தான் இது. ஸோ அது வந்து நம்ம பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட முதுகு தசைகள் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நம்ம வந்து முதுகு வலி வராமலும் தடுத்துக்கலாம். தேங்க்யூ.